Welcome to Simple Math. Topic ratio and proportion, worksheet number 4. So multiple choice questions. Question number 1, ratio of shaded to non-shaded squares given below is. So shaded portion ko non-shaded portion ko ratio find pannu. 1, 2, 3, 4, 5, 6. So non-shaded 1, 2, 3. So 2:1. Option A, correct answer. Next question number 2. If ratio of girls to boys is 3:4, then ratio of boys to girls is. So girls to boys 3:4. இப்போ boys to girls கேட்குறாங்க, அப்போ அப்படியே மாற்றி எழுதணும். ஸோ 4:3. ஆப்ஷன் B, correct answer. Next question number 3. Working time at office of a man is represented by the shaded portion in a 24-hour clock. Then the ratio of working hours to non-working hours is. Shaded portion in 24 மட்டும் என்னது working time, அப்போ 6 hours divided by total வந்து remaining வந்து non-working hours, remaining 24ல 6 போச்சுன்னா 18, so 18 hours. So இது 1 time, இது 3 time, so 1:3. Option A, correct answer. Next question number 4. Ratio of 50 km to 500 meter is. ஸோ ரேஷியோ ஃபைண்ட் பண்ணும்போது யூனிட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் இங்கே யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த கிலோமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 kilometer is equal to 1000 meters. ஸோ இப்போ 50 into 1000, ஸோ 50. இப்போ ரேஷியோ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 50,000 divided by 500, 20 கேன்சல் ஆகிடும். இது 1 time, இது 100 time. ஸோ அப்போது இது 1 time. ஸோ ஆன்சர் 100:1. ஸோ ஆப்ஷன் C, correct answer. Next question number 5. Ratio of 1 hour to 1 day is. ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் மாற்றணும். ஸோ 1 டேக்கு 24 hours. ஸோ அப்போ 1 hour is to 24. ஸோ ஆப்ஷன் B, correct answer. Next question number 6. Divide 55 papers between Geeta and Kala in the ratio 7:4. Then share of Geeta and Kala is. ஸோ 55 பேப்பர்ஸு கீதாவும் கலாவும் இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போது 7:4. ஸோ கீதாஸ் share total 55 papers. So into 7. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம். டோட்டல் 7 + 4 11. ஸோ அவுட் ஆஃப் 11 7. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் இது 1 time, இது 5 time. ஸோ 5 7s are 35. Now Kala's share 55 into 4 divided by 11. 1 time, 5 time. ஸோ 5 4s are 20. ஸோ இப்போ ஆட் பண்ணால் க்ராஸ் வெரிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ 55 பேப்பர்ஸ் கரெக்டாக வந்தது. அப்போது ஆப்ஷன் 35. ரேஷியோ வந்து 35,20. ஸோ 35 பேப்பர்ஸ் கீதாவோட ஷேரு, கலாஸோட ஷேர் 20. ஸோ 35,20. Next question number 7. Which is not an equivalent ratio of 12/18. ஸோ எது நாட் ஈக்குவலாக இருக்குன்னு இதில் செக் பண்ணோம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 3s are 12, 6 3s are 18. ஸோ 2 2s are 4, 3 2s are 6. 2:3ல கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எது பண்ண முடியலையோ அதான் ஆன்சர். ஸோ 2 3s are 6, 3 3s are 9. இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது 2/3 ஆல்ரெடி இருக்குது.
இது 4 4s are 16, 6 4s are 24, 2 times 3 times வருது. அப்போ இது 1 time, இது 2 times. ஸோ 1/2 இதான் not equivalent to 2/3. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Next question number 8. To prepare pongal, the ratio of water to rice is 3:1. If 4 tumblers rice is used, then how much water is needed? ஸோ ஒரு பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட்டர் டு ரைஸு ஸோ 3:1 ரேஷியோவில் இருக்குது. சப்போஸ் 4 டம்ளர்ஸ் ரைஸ்னால் அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்றதை செக் பண்ணணும். அப்போது 3:1. ஸோ இங்கே 4 டம்ளர்ஸ்னால் இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 12 ஆகிடும். ஸோ அப்போ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வரும் 4 ஆகிடும். அப்போது வாட்டர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ வாட்டர் டு ரைஸ். ஸோ வாட்டர் வந்து 12 டம்ளர்ஸ். அப்போ ரைஸ் வந்து 4 கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. If a man walks 3 km in 15 minutes, then he walks dash kilometer in 45 minutes. கிலோமீட்டர் 15 மினிட்ஸில் டைம் எடுக்குது. இப்போ டேஷ் கிலோமீட்டர் 45 மினிட்ஸ். ஸோ அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் 45 வரும். ஸோ சிமிலர்லி இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are 9. ஸோ ஆன்சர் 9 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 10. யூஸிங் நம்பர்ஸ் 3, 4, 9, 12, choose 2 ratios that are in proportion from the following. ஸோ இதை இப்போது எப்படி எழுதலான்னா, ஸோ ரேஷியோவில் 3:9 is equal to 4:12. ஸோ இது கேன்சல் பண்ணால் 1 time, இது 3. ஸோ 1:3 is equal to இதுவும் 1:3. அப்போது 1:3. ஸோ இந்த 1:3 is equal to 1:3 இந்த ஃபார்மேட்டில் இது எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த ஆப்ஷனில். ஸோ இது செக் பண்ணோன்னா இது 1 3 அகைன் இது 1 4 அப்போ 3 times. ஸோ 1:3 1:3. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் Roman short answer questions. Question number 11. Ranjan wants to buy 5 balls from a sports shop. If a dozen balls cost rupees 120, how much should Ranjan pay to buy 5 balls? So Ranjan wants to 5 balls from a sports shop. If a dozen balls, so dozen na நமக்கு தெரியும் 12. So அதோட cost 120. So 12 balls of cost is equal to rupees 120. So 1 ball of cost is equal to 120 divided by 12. So for 1 time இது 10 time. So rupees 10. Now how much should Ranjan pay to 5 balls? So 5 balls now 1 ball 10 rupees. அப்போ 5 balls 5 into rupees 10 is equal to 50 rupees. So 5 balls price rupees 50. Next question number 12. Find the ratio of the area of shaded portion to the total area of the figure. So 1 2 3 4 1 2 3 4 4 4 16 boxes இருக்கு. இதில் shaded portion வந்து 1 2 3 4. So ratio area of the shaded portion total area of the figure. So 4:16. So 1:4. Answer 1:4. Next question number 13. The sides of the square A and B are 2, 4 respectively. What is the ratio of their areas? So square A ஓட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட சைட்ஸ் வந்து 2. ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் S into S. ஸோ இங்கே என்ன எழுதிங்க S into S. ஸோ 2 into 2 is equal to 4. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் B 4. இங்கேயும் 4னா இப்போ 4. ஸோ 4 into 4 is equal to 16.
So what is the ratio of their areas? So 4:16, 1 time is 4 time, so answer 1:4. The ratio of their areas is equal to 1:4. Next question number 14. Find ratio of the number of sides of the square to the number of edges of a cube. So ratio வந்து number of sides of a square க்கும் number of edges of a cube க்கும் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 1 2 3 4, ஸோ 4:4 edges வந்து இந்த லைன் 1 2 3 4 5 6 7, இங்கே உள்ள 8 9 10 11 12, ஸோ 12 edges. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 1 time, இது 3 time. ஆன்சர் 1:3. The ratio between number of sides to number of edges of a cube is equal to 1:3. Next question number 15. A gets double of what B gets and B gets triple of what C gets. Then find A is to C. So A is equal to double of B. So A is equal to 2B. So B is equal to triple of what C, so 3C. So A is equal to 2B. So இங்கே B இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ 2 into instead of B 3C. ஸோ 2 3s are 6, 6C. நெக்ஸ்ட்டு ஸோ A is equal to 6C. ஸோ A இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போது A is to C ரேஷியோ வந்து 1:6. ஸோ A is to C is equal to 1:6. Next question number 16. If rupees 2000 is divided among Bharati and Anbu in the ratio 3:2, then find Bharati's share. ஸோ பாரதியோட ஷேரு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறாங்க, 2000 3:2 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ பாரதியோட ஷேர் இந்த அமௌண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ அப்போது 2000 இன்ட்டு, ஸோ பாரதி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது பாரதி. ஸோ 3 டிவைடட் பை டோட்டல் வந்து 3:2, 3 + 2 5. ஸோ இது 1 time, இங்கே 4 time. ஸோ 400 into 3, ஸோ rupees 1200. Bharati share is equal to 1200. Next question number 17. The present age of the father is 42 years and of his son is 14 years. Then find ratio between the fathers to the son when the son was 12 years old. இப்போ இருக்கிற fathers and son. So father's age is equal to 42. So present father's age and son's age is equal to 14. Find the ratio between fathers to the son when son was 12 years old. அப்போ 12 years oldனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணோம், -2 ரெண்டு பக்கமும் 2 years சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இங்கே அப்போ 42 - 2 years சப்ட்ராக்ட் பண்ணால் 40 years. ஸோ சன் 12 ஏஜ் வந்து 14 - 2 is equal to 12. அப்போ இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது 40:12. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 times 40, 3 times 12. So find the ratio between fathers to the son when the son was 12 years old வந்து 10:3. Next question number 18. Kalaivani saves rupees 500 in 5 days. How much amount she can save in 15 days? So Kalaivani saves in 5 days is equal to rupees 500. So Kalaivani saves
in 1 day is equal to 500 divided by 5. So cancel பண்ணோம்னா 100. So total 15 days. Kalaivani saves in 15 days is equal to 100 into 15, so rupees 1500. Next question number 19. Rani brushes her teeth twice a day on all days in a week. Raja brushes his teeth only once a day on all days in a week. What is the ratio of the number of times Rani and Raja brush their teeth in a week? So first Rani brushes in a day is equal to 2 times. Rani brushes in a week is equal to 2 into 7 in a 7 days. So total 14 times. So next Raja brushes in a week. So ஏன்னா இது 1 time தான். So 1 into 7, so 7 times. So question வந்து what is the ratio number of times Rani and Raja? So first Rani, so 14 is to 7. So is 2 times, is 1 times. So ratio வந்து 2 is to 1. Next question number 20. PQRS are rectangles whose ratios of breadth to length are 1 is to 2, 2 is to 4, 4 is to 8, 8 is to 16 respectively. Check whether the ratios of their areas are in proportional or not. So first என்ன சொல்கிறாங்க, breadth to length 1 is to 2. ஸோ இப்போ இங்கே 1னா இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 is to 4. நெக்ஸ்ட்டு R வந்து 4 is to 8. இங்கே 8 is to 16. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 is to 2, இதையும் 1 is to 2, 1 is to 2 வரும். ஸோ yes, the ratios of their areas are in proportional. So thank you students, and thanks for watching. Please subscribe my channel. Thank you.